பணியிடங்களில் ஜென்சி தலைமுறையினருக்கும் மில்லனியல் தலைமுறையினருக்கும் இடையே சண்டை அதிகரித்து வருவதாக வெளியாகியிருக்கும் ஆய்வு முடிவு திகைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யார் பெருசு என்று அடித்து காட்ட சொல்லும் அளவுக்கு பூதாகரமாகியிருக்கும் இந்த விவகாரத்தால் அலுவலகங்களில் மேனேஜர்கள் வேலையை விட்டே ஓடுகிறார்களாம். பொதுவாக ஒருவரது பிறந்த ஆண்டை வைத்து அவர்களது தலைமுறையை அடையாளப்படுத்தும் விதமாக பெயர் சூட்டப்படுகிறது. இதில் பிரபலமானவர்கள் 90s கிட்ஸ்கள் தான். அதாவது 80களின் பிற்பகுதியில் தொடங்கி 90களின் மத்தியில் பிறந்தவர்கள் வரை 90s கிட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது 1985க்கும் 1995க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்த அனைவரும். இதேபோல் 1981க்கும் 1996க்கும் இடையில் பிறந்தவர்கள் மில்லினியல்ஸ் என்றும், 1997 முதல் 2012க்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் ஜென்சி என்றும் அழைக்கப்படுகின்றனர். பிறந்த சூழல் மற்றும் அவர்கள் காலத்தில் அனுபவித்த தொழில்நுட்ப ரீதியான வசதிகளின் அடிப்படையில் இவர்களின் குணாதிசயங்கள் வேறுபடுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜென்சி தலைமுறையினரின் ஒருவிதமான முறைக்கும் பார்வையால் பணியிடங்களில் மில்லினியல்களுக்கும் ஜென்னிசெட் தலைமுறை பணியாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் டிக்டாக் மற்றும் பிற சமூக ஊடகங்களில் இது பெரும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அதாவது கண்களை இமைக்காமல் அப்படியே விரித்து பார்க்கும் இவர்களின் ஒருவித லுக் மற்றவர்களுக்கு எரிச்சலூட்டுகிறதாம். இப்படிப்பட்ட முக பாவனை நிலையான இமைக்காத தோற்றம் என்றும், இது அடிப்படை மரியாதை இல்லாதது என்றும் விவரிக்கப்படுகிறது. குறிப்பாக வாடிக்கையாளர் சேவை துறையில் ஜென்சி தலைமுறையினரின் இந்த வெற்று பார்வை மிகவும் வெளிப்படையாகவே இருப்பதை பெரும்பாலானோர் கவனித்திருக்கிறார்களாம். முட்டாள்தனமான கருத்தை சொல்பவர்களுக்கு அல்லது மோசமாக நடந்து கொள்பவர்களுக்கு பதிலளிக்கும் விதம்தான் இந்த பார்வை என்று சிலர் அர்த்தம் கற்பிக்கிறார்கள். பணியிடங்களில் அவர்களுக்கு தகவல் தொடர்பு திறன் இல்லாததையே இது பிரதிபலிப்பதாக மனிதவள மேலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கல்வி இதழான intelligent.com-இன் அறிக்கை ஜென்சி தலைமுறையினரை பணியமர்த்துவதில் உள்ள மன அழுத்தம் காரணமாக 18% மேலாளர்கள் தங்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு செல்வதாக கண்டறிந்துள்ளது. ஜென்சி பணியாளர்கள் சீனியர் ஊழியர்களிடையே பணியிடத்தில் பதட்டங்களை ஏற்படுத்துவதாகவும், ஜென்சி ஊழியர்களை வேலைக்கு எடுப்பதையே 27% மேலாளர்கள் முற்றிலுமாக தவிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் ஊரடங்கு காலத்தில் தனிநபர் தகவல் தொடர்பு குறைவாக இருந்ததால் 51% ஜென்சி தலைமுறை பிள்ளைகளுக்கு சமூக திறன்கள் குறைந்துவிட்டதாக 2024 நடத்தப்பட்ட ப்ரீப்ளை மொழி கற்பித்தல் தளத்தின் கணக்கெடுப்பு கூறுகிறது. இப்படி முறைக்கும் பார்வையால் அலுவலகங்களில் ஜென்சி தலைமுறையைச் சேர்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கடும் சண்டைகள் மூழ்வதாக பலரும் சமூக ஊடகங்களில் சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர். ஆனால் மறுபக்கம் சமூக தனிமைப்படுத்தல், கல்வி சார்ந்த அழுத்தங்கள், எதிர்காலம் பற்றிய நிச்சயமற்ற தன்மையால் அதிகரிக்கும் மன அழுத்தம் போன்ற காரணங்களால் தான் ஜென்சி தலைமுறையினர் இவ்வாறு நடந்து கொள்வதாகவும், உண்மையில் அவர்கள் மிகவும் திறமைசாலிகள் என்றும் பலரும் பரிதாபப்படுகின்றனர்.